multiplication. So question number 5. So question number 5 என்னடா சொல்லிக்கிறான்? So 1 plus sin theta divided by 1 minus sin theta equal to secant theta plus tan theta whole square. இப்போ என்னது? இது LHS, இது RHS. அப்போ LHS எடுத்துக்கலாமா? LHS equal to என்ன இருக்குது? 1 plus sin theta divided by 1 minus sin theta. ஸோ நம்ம ரேஷனலைஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம்? காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணுவோம். ரைட்டுங்களா? என்ன பண்ணுவோம்? காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன். அப்போ இங்கே காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் என்ன? இங்கே 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்குது. கரெக்டுங்களா? 1 டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டானா இதனோட காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் என்னன்னா 1 மைனஸ் சைன் தீட்டாவோட காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் என்ன? 1 பிளஸ். அதை என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். அதை என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை டிவைட் அண்ட் பண்ண போகிறோம். எது காஞ்சிகேட்டோட மல்டிப்ளிகேஷன்? இந்த டேமோட காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா? அப்போ என்னாச்சு? 1 பிளஸ் sin theta divided by 1 minus. சார் இதுல வந்து காம்பனன்ட் டிவைடண்டோ யூஸ் பண்ணலாமா சார்? சூப்பரான ஐடியா. பட் என்ன சொன்னேன்? காம்பனன்ட் டிவைடோட ஃபார்முலா என்ன? a by b equal to c by d. ரெண்டு டைம் ஃபிராக்ஷனல் டேம் வேணும். இங்க எங்க ஃபிராக்ஷனல் இருக்குதா? சார் எங்க ஃபிராக்ஷனல்? LHS தான் இருக்கு. LHS எடுக்கும்போது அது எங்க ஃபிராக்ஷனல்? ரெண்டு சைடு ஃபிராக்ஷனல் இருந்தாலும் இருக்கணும். கரெக்ட்டா? சார் RHSயும் நம்ம by 1 ன்னு போட்டுக்கலாம்ல சார்? நம்ம RHS பத்தி பேசல. LHS ல இருந்து RHS ப்ரூவ் பண்றோம். கரெக்ட்டா? நீ RHS பத்தி பேசல. இந்த டேம் எடுத்துட்டு இத நம்ம ப்ரூவ் பண்றோம். கரெக்ட்டுங்களாமா? ஓகே. சரி இப்போ என்ன? காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். அப்ப காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் என்னது? 1 சார் அது பேர் என்ன சார்? காஞ்சுகேட். காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன். ரேஷனலைஸ் பண்ணவே இல்ல. ரேஷனலைஸ் பண்ணும்போது இங்க காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன். காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் உனக்கு அனுப்புற இந்த டைம் உனக்கு அனுப்புறேன். காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் டைம் உனக்கு அனுப்புறேன். sin theta divided by 1 plus sin theta. சரியாமா? 1 plus sin theta. இப்போ என்ன ஆகும்? சோ ரேஷனலைசிங் தி டினாமினேட்டர். ரேஷனலைஸ்ங்கிறது அந்த நீ வந்து ரேஷனலைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவே? √3 1 plus √3. இது வந்து இரேஷனல் நம்பர். இது இரேஷனல் நம்பர்னால வந்து இந்த கான்ஸ்டன்ட்க்கு பேரு ரேஷனலிசம். இந்த கான்செப்ட் பேரு ரேஷனலிசம். கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி sin theta cos thetaக்கு வரும்போது அதனோட நேம் என்னன்னா காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன். புரியுதாமா? ஒரு நம்பர் வந்து இரேஷனல் நம்பரை வந்து நார்மல் நம்பரா மாத்துறதுக்கு பேரு ரேஷனலிசம். இதே பாத்தீங்கன்னா sin theta tan theta cot theta இந்த மாதிரி டினாமினேட்டர்ல வரும்போது இதுக்கு வந்து காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ரேஷனலைசேஷன் தான். பட் இங்க ரேஷனலைசேஷன் நம்பர் கிடையாதுல்ல. இது ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ல. அந்த ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன்ங்கறாங்க. சரிங்களா? ஐடியா புரியுதாமா? சார். ஒரே கான்செப்ட் தான், நேம் வேற. ஒரே கான்செப்ட் தான், நேம் வேற. காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் மாறும். சரி டக்கன. அப்ப இது என்னது? a plus b into a plus b. அப்ப என்ன பண்ணலாம்? 1 plus sin theta whole square divided by இது என்ன ஃபார்முலா? a minus b into a plus b. அப்ப இது என்ன ஃபார்முலா? a squared minus b squared. a squared minus b squared. இதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்ப என்னாச்சு? that is equal to a plus b whole square. என்ன ஃபார்முலா? a squared plus b squared plus 2ab 2ab divided by 1 square value 1 minus sin square theta. 1 minus sin square theta value என்னடா? 1 minus sin square நிறைய டைம் எழுதிக்குமே. 1 minus sin square என்ன மீனிங் என்ன? cos square theta equal to 1 minus ஐடென்டி ஃபார்முலா. அப்ப அது என்ன எழுதலாம்? cos square theta எழுதலாமா? டினாமினேட்டர்ல வந்து cos square theta எழுதலாம். கரெக்ட்டாமா? 1 square என்ன? 1 plus sin square theta plus 2 into 1 2 அப்ப 2 sin theta divided by cos square theta divided by cos square theta. இதுல ஏதாவது டவுட் இருக்குதாமா? இல்ல சார். சரி டக்கன. அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணு. that is equal to ஸ்பிளிட் அப் பண்றீங்க. இது 1 plus என்ன? எல்லா டைமுக்கும் இந்த cos square theta வந்து ஸ்பிளிட் அப் பண்றீங்க. அப்ப என்னாச்சு? 1 by cos square theta plus sin square theta by
cos square theta plus 2 sin theta by cos square theta. இதெல்லாம் ஏதாவது டவுட் இருக்குதாமா? ஓகே சார், புரியுது சார். ஃபில்டர் பண்றீங்க. அப்போ 1 by cosனா என்னது? சீக்கனா நான் நிறைய டைம் சொல்லிக்கிறேன். 1 by cosனா என்னதெல்லாம் 1 by cos theta னா அதோட ஃபார்முலா என்ன? secant theta. அப்போ 1 by cos squared னா secant square theta ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? அப்ப இது secant square theta ன்னு எழுதிக்கலாமா? சார். சரி, another formula sin theta by cos theta ன்னு எழுதலாம். tan theta ன்னு எழுதலாம். அப்ப sin square theta divided by cos square theta எழுதலாம். tan square theta ன்னு எழுதலாம். கரெக்ட்டாமா? இது வந்து tan square theta எழுதலாமா? பிளஸ் இது எப்படி எழுதுறோம் பாருங்க, 2 into sin theta cos square theta வை ஸ்பிளிட் அப் பண்றேன். 2 into sin theta by cos theta into இன்னொரு cos theta இருக்குது, அதை வந்து 1 by cos theta into 1 by cos theta. சரியாமா? எதனால எழுதி பாருங்க, ஈஸியா இருக்கும். secant square theta plus tan square theta plus 2 into cos theta sin theta by cos theta எழுதலாம், tan theta எழுதலாமா? into 1 by cos theta எழுதலாம், secant theta எழுதலாமா? கரெக்ட்டா? எனக்கு டவுட் இருக்குதா? இல்ல. அப்ப இல்ல இங்க சார். எழுதிக்கனா a equal to secant theta and b equal to tan theta. இந்த ரெண்டு டேர்ம் இங்க அப்ளை பண்ணி பாருங்க, என்னோட ஃபார்முலா வருது சொல்லுங்க. a equal to secant theta, b equal to tan theta. என்ன ஃபார்முலா? a square plus b square plus 2ab. அப்ப இது என்னதெல்லாம் a plus b whole square. a ஓட வேல்யூ என்ன? secant theta plus b ஓட வேல்யூ என்ன? tan theta whole square. See, இதுதான் நம்மளுடைய RHS. செக் பண்ணி பாரு. RHS equal to RHS சொன்ன. இதுதான் நம்மளுடைய RHS. பாருங்க. சார் அங்க ஒரே நிமிஷம் வந்துடுறேன், கீழே வந்துடுறேன். சொல்லு என்ன டவுட்? சார் கொஞ்சம் மேல. இன்னும் மேலையா? போதும் சார். ஐடியா ஓகேவா? டவுட் இருக்குதாமா? சார் இங்க வந்து அந்த